அப்ப இந்த முன்னெடுப்புகளை திராவிட கழகங்கள் எடுக்காதபோது அது தேவையற்ற வேலை. அதுல எந்த வகையில் உடன்பாடு இல்லை. சாதி ஒழிய வேண்டியது அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் நோக்கங்களா தான். ஆனால் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசம் என்று சொல்வது மடத்தனம் நான் சொல்றேன். இதே நாம் தமிழர் சீமானு தான் இருந்தாரு. எல்லா கட்சியும் இன்னைக்கு வாய்களையே பேசுறவங்க எல்லாமே இருந்தாங்க. என்ன பண்ணுதானுங்க? ஒருத்தரும் ஒண்ணு புடுங்கல. ஒரு 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 மாநிலத்தில் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இங்கதான் யாரு உள்ள வந்தாலும் உடனே ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு உள்ள போ, தமிழ் பூக்குடி மக்களோட ஒன்னா மாறிக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற அடிப்படை வேலைவாய்ப்பு கல்வி பறி போகிறது. இதற்கான குரலாகத்தான் தமிழ் தேசிய குரல் ஒழிக்கிறத விட திராவிட குரலோடு இதை நம்ம மிங்கிள் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாநில அரசு ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ 1.5 கோடி வடவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். இன்றைக்கு நம்ம வேலைகளை பூரா அவன் தான் பறிச்சு செய்யறான். இதுக்கு முதல் காரணம் என்ன? நம்ம ஆளுக சோம்பேறியா இருக்கான். சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியத்தின் அடிப்படை. அது மாறணும் நாதம்னு சொல்லியிருந்தார் சத்யராஜ். அதை பற்றியும் இல்லை, அவர் சத்யராஜ் அவர்கள் சமீபத்தில் டி நகரில் நடந்த ஒரு கூட்டத்தில் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியனுடைய மையக்கருன்னு பேசியிருக்கிறாரு. சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியத்தின மையக்கருன்னு பேசின சத்யராஜ் அவர்கள் சாதி வளர்ப்பு தான் திராவிடன் பேசுவாரா? திராவிடத்தினுடைய அடிப்படை நாதமே என்னன்னு கேட்டீங்கன்னா சாதி ஒழிப்பு தான். அதனூடாகத்தான் சமூக நீதியை பின்பற்றுறாங்க. அது பேசுனது அது தப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் பல நேர்காணலில் சொல்லியிருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதி ஒழிப்பிற்கு கிட்டத்தட்ட 1967 இதுவரையில 1920 37 வரைக்கும் நீதி கட்சி ஆச்சு. இதுவரையிலே திராவிட கழகங்களோ கட்சிகளோ திராவிட சித்தாந்தத்தை சுமந்து கொண்டு ஆளுகிற திராவிட தேசியவாதிகளோ யாருகளும் இந்த சாதி ஒழிப்பதற்கான செயல் திட்டத்தை வகுக்கல. கலப்பு மனத்தின் ஊடாக சாதி ஒழிஞ்சிடுன்றாங்க. ஆனா கலப்பு மனத்துல ஆண் என்ன சாதியோ அதுதான் பிள்ளைக்கு போட்டு தராங்க. பெண் ஐயரா இருந்தாலும் ஆண் பறையனா இருந்தாலும் பரசாதி தான் போட்டு தராங்க. ஸோ சாதி ஒழியறதுக்கான வாய்ப்பு எந்த காலகட்டங்களும் இவர்கள் எடுப்பதற்கான சூழல் கிடையாது. ஆக சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசத்தின அடிக்கரு நாதம் என்பது முற்றிலும் பொய்மையானது. பல குடிகள் இருக்கலாம், ஒரு மொழி பேசுபவர்கள். பல குழுக்களாக ஒரு மொழி இருக்கவே முடியாது. இங்க கிட்டத்தட்ட இடஒதுக்கீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 350 வகையான சாதிகள் இருக்குது. 72 வகையான தாழ்த்தப்பட்ட இன மக்களுடைய குடிகள் இருக்கு, அதாவது சாதிகள் இருக்கு. அதுல பிற மொழியாளர்கள் 18 பேர் இருக்காங்க. பிற மொழி பேசுகிற குடிகள் 18 குடிகள் இருக்கு. அதுக்கும் சேர்த்துதான் எங்க தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 76 சாதியில 18 சாதிகள் தாழ்த்தப்பட்ட இன சாதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக எல்லா மொழியானவர்களும் எல்லா பூகுடி மக்களும் இங்க தமிழ்நாட்டில் அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப சாதியம் இல்லை என்றால் இடஒதுக்கீட்டு சமூக நீதி செத்து போகும். சொன்னது பொய்யும் சொல்ல வரேன். அப்ப இந்த முன்னெடுப்புகளை திராவிட கழகங்கள் எடுக்காத போது அது தேவையற்ற வேலை. அதுல எந்த வகையில் உடன்பாடு இல்லை. சாதி ஒழிய வேண்டியது அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் நோக்கங்களா தான். ஆனால் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசம் என்று சொல்வது மடத்தனம்ன்றது நான் சொல்றேன். ஜாதி ஒழிப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காலத்திலையும் சரி, மறுமணம், அதாவது ஒன்றும் ஜாதி மாதிரி ஜாதி திருமணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு அரசாங்கமே பண முடிப்பெல்லாம் கொடுக்கும். 50,000மோ 1,00,000மோ இப்போ 1,00,000மோ உயர்த்திருக்காங்க, சரியா? அதனால அரசாங்கம் இந்த மாதிரி இதெல்லாம் ஊக்குவிக்குது. அப்படி ஊக்குவிச்சு மெல்ல மெல்லத்தான் இதை நகர்த்தி கொண்டு வர முடியுமே தவிர உடனடியாக ஜாதி மறுப்பு திருமணம், இந்த ஜாதி அந்த ஜாதிங்கிறதெல்லாம் சட்ட வடிவம் அது பண்ண இயலாது. ரெண்டாவது, அவர் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் இன்றைக்கு நாங்கெல்லாம் சத்திரிய குலத்தை சார்ந்தவங்க, நாங்க வேற ஒரு குலத்தோட பெண் எடுக்கவோ பெண்ணு கொடுக்கவோ மாட்டோம்னு சொல்லி பேசக்கூடிய இனத்தை சார்ந்தவங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லக்கூடிய இனத்தை சேர்ந்தவன் தான் நாங்கெல்லாம். புரியுதுங்களா? ஆகையினால இது அவர் மேடையில பேசணுங்கிறதுக்காக சத்யராஜ் பேசியிருக்காரு. அவர் ஏற்கனவே அவர் பேசுனதுக்கு காரணமும் இருக்கு. பேசிக் ரீசன் என்னன்னா, அவர் ஏற்கனவே சீமான் அவர்களோட அமைப்புகளோட அவங்கெல்லாம் பயணிச்சவங்க. சீமான் மட்டும் இன்னைக்கு தனி நபர் சீமான் ஆயிட்டாரு. ஆனா அந்த சீமானை உருவாக்குனதுல அவர் 7-10 பேர், அவரு டைரக்டர் பாய் இவங்கெல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஜெகதீஷ் பாண்டியன் இருக்காரு, நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் அவங்க தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க இவருடைய கொள்கை பிடிக்காம. இப்ப இவர் மாத்திரம் கோலாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை மாதிரி ஆட்களை எல்லாம் இவர்கள்லாம் வெவ்வேறு கட்சியில இருந்து இப்ப வந்திருக்காங்க. நல்லா வரட்டும். நான் பொறாமைங்கிறது எனக்கு 100க்கு 100 கிடையாது.
திரு சீமான் அவர்கள் நல்ல முறையில் ஆட்சி பண்றதுல யாருக்கும் எந்த விதமான கருத்து வேற்றுமை கிடையாது. ஆனால் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் வாக்களித்தால் அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும். இதுதான் என்னுடைய முடிவான கருத்து. சிவகங்கையில இப்ப மடப்புறத்துல ஒரு அஜித்குமார்ன்ற இளைஞர் லாக்அப் டெத் ஆயிருக்காரு, மரணம் ஆயிருக்காரு. அதுல எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஒரு பின்னடைவு மாதிரியா அப்படின்னு எல்லா சமூக வலைத்தளங்களும் சொல்லிட்டு வராங்க. அதை பத்தி அதாவது லாக்அப் டெத்து, கஸ்டோடியல் டெத் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல. அதை நம்ம நேரடியாக திரு ஸ்டாலின் மட்டும் தாக்குவது என்பது மரபு சாராதது. என்னை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசத்துலையும் லாக்அப் டெத் நடந்துட்டு தான் இருக்கு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 406 நடந்துட்டு இருக்கு. இப்போ கடைசியில் நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஒரு 24 லாக்அப் டெத் நடந்திருக்குது 21 இது வரையில, 2021 இது வரையில. ஆனால் தரவுகள் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா 2020, 21 63, 2021, 22 106 லாக்அப் டெத் நடந்திருக்கிறது தரவுகள் சொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் லாக்அப் டெத்துக்கு வருவோம். ஒரு மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ரவுடியை கூட நீங்க ஒரு அக்யூஸ்ட கூட ஒரு 2 வெட்டு 3 வெட்டு வெட்டிட்டு அவனை கொலை பண்ணிடுவான், செத்துருவான். ஆனா அதை விட மிக கொடூரமாக இந்த ஸ்பெஷல் டீம் என்று சொல்லக்கூடிய அந்த காவல்துறை கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் தொடர்ந்து அடித்து துன்புறுத்தி அவனை மரணிக்கும் தருவாயில கூட தண்ணி கொடுக்காமல் ஒரு இரக்கமற்ற ஒரு மனித உரிமை மீறலை செய்திருக்கிறது என்று நான் சொல்லல, மதுரை உயர்நீதிமன்ற அந்த கிளை சொல்லியிருக்கு. ஆக அங்க நீதி அரசரே பொங்குகிற அளவுக்கு இங்க மனிதநேயம் செத்து இருக்கிறது. அதனாலதான் இங்க இருக்கிற திராவிட கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் அத்தனையுமே இயக்கங்கள், நாடார் அமைப்புகள் எல்லாமே பொங்கி எழுது. அவர்களுக்கு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் கூட பிறந்தவர்களுக்கு அரசுகளை கொடுத்ததுனால இது அநியாயம் இல்லை என்பதை புறந்தள்ளிட்டு போக முடியாது. மேலும் இது சிபிஐ விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டு திரு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள், பாராட்டக்குரியது. ஆனால் இது போன்று ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது மக்களுடைய ஆகப்பெரும் அதிருப்தி சம்பாதித்து கொண்டுதான் நடவடிக்கை எடுக்கணுமா? இதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் ஏற்ற முடியாதா? இந்த ஸ்பெஷல் டீம்லாம் கலைக்க முடியாதா? ஏற்கனவே அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற டிபார்ட்மெண்ட்டை கலைச்சாங்கல்ல, அது போன்ற ஒரு துரிதமான நடவடிக்கை எடுக்க முடியாதா? ஒரு குடிக்கு ஒரு குடி அப்படின்னா ஒரு குடிமகன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்திற்குள் தன்னை உட்படுத்திக் கொள்கிறவன் குடி. அந்த குடியானவனை காபந்து செய்வவன் தான் காவலாளன். இந்த காவலாளனே குடி அடிச்சு கொள்றான்னா அவன் காவலாளன் கிடையாது, அவன் யாரே வச்சு ஏவலாளன். இதை நான் இல்லை, நான் தமிழ் கட்சி இல்லை, எல்லாருமே கடுமையா விமர்சிக்கிறாங்க. இதை ஒரு மனசாட்சியோட அணுகிருக்கு. மணிக்கணக்கால போட்டு அடிச்சு அவன் திருடனதா சொல்லப்பட்ட அந்த நகையினுடைய மதிப்பு 9 லட்சம், 50 லட்ச ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்டிருக்கு. அபத்தமா இல்லையா? இது போன்ற காரியங்கள் எதிர்காலத்துல செய்ய கூடாது, செய்வதற்கான வாய்ப்புகளை தமிழக அரசு உருவாக்க கூடாது என்பது நாம் தமிழ். அரசு என்பது உத்தரவு இடத்தான் இயலும், அதை கண்காணிப்பு செய்வதற்கு இயலும். அதற்காகத்தான் ஒரு காவலாளர் இருக்காருன்னா காவலாளருக்கு மேல ஒரு எஸ்ஐக்கு மேல ஒரு இன்ஸ்பெக்டர் மேல ஒரு டிஎஸ்பி, அதுக்கு மேல ஒரு எஸ்பி, அதுக்கு மேல ஒரு டிஐஜி, அதுக்கு மேல ஐஜி, அதுக்கு மேல யார் வேணாலும் வச்சிருக்கீங்க. எஃப்ஐஆர் படம் எதுக்கு அடிச்சீங்க? இவ்வளோ தூரம் இருக்கு, சரியா? இதெல்லாம் அத்துமீறி சில இடங்கள்ல நடக்குது. நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கு இதே போராட்டம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் ஒரு பொண்ணை ஒருத்தன் 8 வயது பொண்ணை ஒரு எஸ்ஐ இன்ஜெக்ஷனை போட்டு இதே நுங்கம்பாக்கத்துல கற்பழிப்பு பண்ணனான்னு அவன் மேல நேற்று போக்சோ வழக்கு பதிவுபட்டிருக்கு. ஆனா இது மாதிரி குற்றங்கள் செய்யும் போது இந்த மாதிரி நபர்களை அடிக்காமல் எப்படி விசாரிக்க இயலும்? குற்றவாளிகளை விசாரிக்கும் போது அவன் எல்லாமே ஆமாங்க நான் தான் தப்பு பண்ணேன்னு எந்த குற்றவாளி ஒத்துக்குவான்? எவனும் ஒத்துக்க மாட்டான். எல்லாருமே என்ன செய்யணும், நான் செய்யல, நான் எடுக்கல, வைக்கல அப்படின்னு தான் சொல்லுவான். புரிஞ்சுக்கோ. அப்ப அவங்களும் அதை அடிக்க வேண்டியதா தான் இருக்கு. ஆனா இந்த கேஸை பொறுத்த மட்டிலும் நான் நியாயம் பேச வரல. இந்த கேஸ்ல முழுக்க காவலர்கள் செய்தது தவறான செயல். இந்த தவறான செயலுக்கு நாங்க வெக்கி தலைகுனிறோம், எங்களுடைய கட்சியும் சரி எங்க ஆட்சியும் சரி. அதே வேளையில பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு தேவையான இலவச பட்டாவும் அவனுக்கு அவன் லைஃப்ல அவன் தம்பிக்கு ஒரு அரசு வேலையும் இந்த மாதிரி எல்லாம் வழங்கி இருக்கோம். இது வழங்கினதுனால அது சரியாயிடாதுன்னு இல்லை, சரி செஞ்சுட்டோங்கிறது இல்லை. இனிமே இது போன்ற குற்றங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் நாங்க நீதிமன்றத்தோட இணக்கமா போய்தான் நாங்க அது செயல்பாடை நாங்க காட்ட முடியும். தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொருத்தரும் நினைப்போம். தவறுகள் நடந்துருது. நான் வீட்டுல இருந்து கார்ல இங்க வர்றேன் அப்படின்னா தவறு இல்லாம வரணும்னு தான் நான் நினைச்சு ஓட்டிட்டு வரேன். ஒரு காருக்காரன் என்ன இடிச்சு விட்டான் காலையில, நான் அவன் கூட சண்டையா போட முடியும் அந்த டிராபிக்ல? ஆகையினால நம்ம ஒழுக்கமா இருக்கோம், ஆனா காவலர்கள் ஒழுக்கமா இல்லையே.
அவங்கள திருத்த வேண்டியவங்களையும் சேர்த்து தானே இப்ப எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். இப்ப அவங்க மேல கொலை கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு. 6 பேர் மேல கொலை கேஸ் ரிஜிஸ்டர்டு. 6 பேரும் கொலையாளிகள். என்னைக்கு விடுதலையாகி வெளியில வரவே இயலாது. அவ்வளவுதான். அதனால ஒரு தவறுகள் அரசுல ஒரு சோத்துக்கு ஒரு சோறு பதங்குற மாதிரி இது தவறுக்கு எங்க அரசு பொறுப்பேற்றுக்கிறது இல்லைன்னு நாங்க மறுக்க இயல. அதுக்கு நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம். அதைத்தான் எங்களால செய்ய முடியும். அந்த குடும்பத்தை ரீகாப்டேஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதைத்தான் செய்ய இயலும். மற்றபடி இது யார் அரசு வந்தாலும் யாராக இருந்தாலும் இதைத்தான் செய்ய முடியும். இன்னைக்கு இவ்வளவு கூப்பாடு போடக்கூடியவங்க எல்லாம் அன்னைக்கு 12 பேரை தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்ல கொண்ட போது யாருக்கு, எந்த குடும்பத்துக்கு யாருக்கு வேலை வாய்ப்பு என்ன பண்ணி கொடுத்துச்சிருந்தா அப்போது இருந்த அரசு? அந்த அரசுடைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நான் இப்பதான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. சரி, அப்படியே செத்து போனானே அந்த 10-12 பேர் குடும்பத்துக்கு அந்த அரசு என்ன பண்ணுச்சு? அன்னைக்கெல்லாம் இதே நாம் தமிழர் சீமானு தான் இருந்தாரு. எல்லா கட்சியும் இன்னைக்கு வாய்களையே பேசுறவங்க எல்லாமே இருந்தானுங்க. என்ன பண்ணுங்க? ஒருத்தரும் ஒண்ணு புடுங்கல. அப்ப திமுக மட்டும்தான் இவங்களுக்கு டார்கெட். திமுகவை ஒழிக்கணும். அட பாவிகளா, திமுக ஒழிஞ்சா அண்ணா திமுக வரப்போகுது. அப்புறம் அண்ணா திமுக ஒழியணும்னா திமுக வரப்போகுது. என்ன பண்ணுவீங்க? மாறி மாறி நாங்க தான் ஆட்சியில இருப்போமே தவிர வேற யாரையும் நாங்க நுழைய விட மாட்டோம். காரணம் என்னன்னா இது மக்களுக்கான ஆட்சி. மக்கள் சுதந்திரமா வாக்களிக்கக்கூடிய ஆட்சி. யாரையும் எந்த தொகுதியிலாவது இன்னைக்கு வடநாடுகள்ல எல்லாம் எடுத்துக்கோங்க. சாத்தான்குளம் கொலை வழக்குல 252 நாள்கள் தான் நீதிமன்ற விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. 6 வருஷமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ள இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 17 அதிகாரிகள் மீது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூட்ல 17 அதிகாரிகள் மீது நாங்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அவர் ஆட்சி முடியும் போது இந்த வேலை நடந்தது. யார்? எடப்பாடி ஆட்சி முடியும் போது இந்த வேலை நடந்தது. அதற்கான தொடர்ச்சி யாரு? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவங்க தான் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து, ஏன்னா குடிகள் தமிழ்நாட்டு குடிகள் எல்லாம் அன்றைக்கு ஆட்சியாளர்கள் யாரோ அவர்களோட குடிகளா மாறிடுறாங்க. அவர் தோத்துட்டு எடப்பாடி போயிட்டாருன்னா இவர் முதலமைச்சர் இவர் குடிகள் இல்ல அது அந்த ஆட்சியில் நடந்தது. என் குடிகள் இல்லைன்னு புறந்தளிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், மக்களுக்குன்னு உங்களை உச்ச பொறுப்புல உட்கார வச்சிட்டாங்கல்ல, அதற்கான தார்மீக பொறுப்பு எடுத்துதான் நீங்க வேலை செய்யணும். அன்னைக்கு ஏன் போராடல? அதெல்லாம் இல்ல. சுட்டு கொண்டது ஒரு பக்கம் திராவிட ஆட்சியாளர்கள். அதுக்கு பிறகு வந்தது யாரு? தமிழ் தேச ஆட்சியாளர்கள். இல்ல நீங்க திராவிட ஆட்சியாளர் தானே. நீங்க 1 நாள் 2 நாள் ஆயிடுச்சு. 5+1 6வது முறை நீங்க ஆட்சி அமைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மக்களுடைய அந்த அப்ப காலங்காலமா ஓட்டு போட்டதுக்கு ஒரு நன்றி கடன் இருக்க வேணாமா? செய்யுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஊழல் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள், மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிற கூப்பாடுலாம் ஒரு பக்கமா இருக்கட்டும். இன்றைக்கு ஆட்சிமை மக்களிடத்திலே நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் பாருங்க, 50% பேர் எதிர்ப்புகள் இருக்கான், 50% ரொம்ப மன குமுறல்ல இருக்கிறான், 50% பேர் ஆதரவா இருப்பான், ஒரு கட்சிக்காரனுடைய உறுப்பினராக இருப்பான், கட்சி பொறுப்பாளர் இருப்பான். அதை வச்சு நீங்க பேசிக்கிறதுக்கான எந்த ஒரு தார்மீக இதுவும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. வந்தேரிகள் வேட்டைக்காடாக மாறி வருகிறது தமிழகம் அப்படின்னு தமிழ் தேசிய கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து? ஆமா, இப்போ இந்த தமிழ் பூர்வடி மக்கள் தமிழ் நிலப்பரப்புல அவர்களுக்கான வேலை வாய்ப்பு கல்வி உரிமை பெறுவதற்காக தான் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டு அதற்கான அரசுமே இருக்கிறது. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, வடநாட்டவன் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் உள்ள இருக்கான். உள்ள இருக்கிறான்னா பொங்கல் வைக்கிறதுக்கு வந்திருக்கிறான், அவனுடைய பொருளாதாரத்தை ஈட்ட வந்திருக்கிறான். மேலும் 2015 2025 வரையில 8000 பங்களாதேஷியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பங்களாதேஷியர்கள் பாத்தீங்கன்னா வேற நாட்டார் சட்ட விரோதமாக இந்த இந்தியாவில் குடியேறி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் குடியேறி இருக்கிறார்கள். அவர் திருப்பூர்ல குடியேறி இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சீனாவுக்கு அடுத்தது டெக்ஸ்டைல்ல ஹெவியான பிசினஸ் பண்ணக்கூடியது பங்களாதேஷ் தான். அதுக்கடுத்து திருப்பூர் தான். ஸோ அந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் அந்த பங்களாதேஷ்ல இழப்பு ஏற்பட்டதுனால அங்கிருந்து இவர்கள் இங்க குடிபெயர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் சட்ட முரணற்று சட்டப்படி உள்ள வரல, போலி பாஸ்போர்ட் கூட கிடையாது, அவன் ட்ரெயினர் உள்ள வந்துடுறான். இதை சரியான முறையில அரசு கண்காணித்து உள்நாட்டு அச்சுறுத்தலுக்கு பங்கம் விளைவிக்காதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடு. மேலும் வந்தேரியில் வேட்டைக்காடாக இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தினுடைய பூக்குடி நிலப்பரப்பு தொடர்வண்டி துறையா இருந்தாலும் சரி, இல்ல தபால் நிலைய அந்த துறையா இருந்தாலும் சரி, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, எந்த துறையில இருந்தாலும் வடவர்களுடைய ஆதிக்கம் வேலைவாய்ப்புல, மத்திய மாநில வேலைவாய்ப்புல அதிகமா இருக்கிறது. இவர்களை குடியேற்ற நிலப்பரப்பை பறித்து கொண்டு எங்களை அப்புறப்படுத்துவதற்கான அந்த மாற்றுமையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கூற்று. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவரவர் நிலப்பரப்பை அவர்கள் ஆளும் போது, அந்த அதிகாரத்தை இவர்கள் கைப்பற்றி வரும்போது, எங்கள் நிலப்பரப்பில் எங்கள் ஆட்சி வரும்பொழுது எங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமையில நாங்கள் முதன்மை பெறுவோம்.
அப்படின்றது எங்களுடைய கூற்று. அதுதான் வந்தேரியில் வேட்டைக்காடாக தமிழகம் மாறி கொண்டு இருக்கிறது. இது சற்று கவனம் செலுத்தி உள்நாட்டு பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும், வடநாட்டவர்களுடைய அந்த இறக்குமதியில கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். ஏன்னா மற்ற மாநிலங்களை போக முடியாது. நீங்க ஒரிசா போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு, நீங்க மட்டும் உள்ள போயிட முடியாது. உள்ள போயிட்டு எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு தான் போனோம். அந்த இதுல அந்த எல்லை பகுதியில ஒரு 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 மாநிலத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இங்கதான் யார் உள்ள வந்தாலும் உடனே ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உள்ள போ, தமிழ் பூர்வகுடி மக்களோட ஒன்னா மாறிக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற அடிப்படை வேலைவாய்ப்பு கல்வி பறி போகிறது. இதற்கான குரலாகத்தான் தமிழ் தேசிய குரல் உதவி ஒழிக்கிறத விட திராவிட குரலோடு இதை நம்ம மிங்கிள் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னாரு, உண்மைதான், அதை மறுப்பதற்கு இல்லை. பங்களாதேஷுங்கிற ஒரு நாட்டையே உற்பத்தி பண்ணி கொடுத்து அதை இது பண்ணி பிரித்து கொடுத்தது வந்து இந்திய அரசு. அந்த இந்திய அரசு பிரித்து கொடுத்த காலத்துல இருந்து அங்கே வந்து நல்லாட்சி நடக்குதான்னா முஜிபுர் ரஹ்மானுக்கு அப்புறம் தொடர்ந்து ஏதோ ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. சிலர் வந்து பாதிக்கப்பட்டதுனால அங்கேருந்து மக்கள் இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்த மக்கள் வந்து எந்த விதமான முகாந்திரம் இல்லாம அவங்கள வந்து நம்ம இங்க இலங்கை தமிழர்களை திருச்சியில இருக்க அந்த முகாம்ல தங்க வச்ச மாதிரி அவங்கள அங்க தங்க வைக்கல. அவன் பாட்டுக்கு அவன் வந்து அவன் பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் எப்படி உள்ள நுழைஞ்சான். இன்னொரு நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள ஒருத்தர் நுழைகிறான்னா அதை பாதுகாக்க வேண்டியது ஒன்றிய அரசுடைய கடமை. யாரும் அங்க வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்குள்ள நுழையக்கூடாது. அது பங்களாதேஷ் பண்ணியிருக்கு. அதை மாநில அங்க இருக்கக்கூடிய இந்திய அரசு, ஒன்றிய அரசு அதை ஏத்துக்கிட்டு இருக்கான். இப்ப வந்து வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மம்தா பானர்ஜி இப்ப அவங்க தான் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு. இது ஒன்றிய அரசுடைய வேலை. ஆனா மாநில அரசுல நம்ம மாநிலத்துல 23 மாநிலம் ஐயா சொல்றாங்க. இதுல எத்தனை மாநிலங்கள் வந்து உள்ள நுழையக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு? எல்லா மாநிலத்திலும் 1-2 மாநிலம், ஒரு ஒரிஷா தவிர ஒரு மாநிலம் தான். மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம். இந்திய குடிமகன் சொன்னா இந்தியா முழுமையும் அவன் சென்று தொழில் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அம்பேத்கரால் ஏற்றப்பட்டு தரப்பட்டு இருக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது வடவர்கள் தமிழ்நாட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்ல இயலாது. சரியா? அவன் இங்க வருவான், அவன் இங்க பெர்மனண்டா இங்க தங்கிட்டான்னு வச்சுக்கோ. இவன் இங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இங்க இருந்தான்னா அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுப்பா. அதுவும் ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, அவன் இருக்க மாநிலத்துல அவனுக்கு ரேஷன் கார்டு இருந்தா, அந்த தேர்தல் வாக்குச்சீட்டு இருந்தா, அதை எங்க அவன் போய் தங்கியிருக்கானோ அங்க அவனுக்கு புதுப்பிச்சு அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது இந்த பிஜேபி அரசு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாநில அரசு ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ 1.5 கோடி வடவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். இன்றைக்கு நம்ம வேலைகளை பூரா அவன் தான் பறிச்சு செய்யறான். இதுக்கு முதல் காரணம் என்ன? நம்ம ஆளுக வந்து சோம்பேறியா இருக்கான். நம்ம ஆளு வந்து 1500 சம்பளம் கேட்கிறான், அவன் வெறும் 700 அவன் வேலை பார்க்கறான். சரியா? 700 வேலை பார்க்கறவன எதிர்பார்ப்பாங்களா? 1500 ஒரு மேசன்றிக்கு 1500 சம்பளம். அவன் வந்து 600 700 சம்பளம் கொடுத்தா போதும், அவன் வேலை பார்க்கறான். இவனை காட்டிலும் அவன் அதிக நேரம் வேலை பார்க்கறான். அவன் காலையில 9 மணிக்கு வந்து வேலையை தொட்டான்னா 7 மணி வரையும் வேலை பார்க்கறான். நம்ம ஆளு வந்து காலையில 10:30 மணிக்கு வந்து வேலையை தொட்டான்னா மத்தியானம் சாப்பாட்டுக்குன்னு போய் 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் எடுத்துக்குவான். திரும்ப வந்தானா 5:30 மணிக்கே கையை கழுவிடுவான். அது 1 மூடை சிமெண்டோ 2 மூடை சிமெண்டோ இருந்தா கூட, போட்ட கலவை இருந்தா கூட அந்த கலவையை தீர்த்துட்டு கையை கழுவ மாட்டான். அவன் பாட்டுக்கு போயிடுவான். கேட்டா மணல்ல போட்டு பரட்டி வைங்க, நாளைக்கு பார்த்துக்குவோமா. புரியுதா? இந்த மாதிரி வேலை பார்க்கறதுனாலதான் மக்கள் வந்து இவனுகள் எல்லாம் வெறுத்துட்டு இன்னைக்கு வடவர்களை வர வச்சு இங்க வேலை கொடுக்குறோம். புரியுதா? இது அவருக்கு தெரியாது இல்லை, ஏன்னா அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சவர் தான். அவருக்கு இதெல்லாம் புரியும். அரசியலுக்காக அவர் அதை சொல்றாரு. ஆடு மாடு மாநாடு அல்ல, அதாவது ஆடு மாடுகள் மாநாடு மற்றது கல்லறுப்பு சம்பந்தமான அரசியலை வந்து இப்போ திரு சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாரு. அதை பல்வேறு அரசியல் தரப்பு பிரமுகர்களும் திராவிட சித்தாந்தவாதிகளும் எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அடிப்படை சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனித இனம் தோன்றியதிலிருந்து இடையர் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது யார் செமிட்டிக்கான மக்களாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, ஆரியர்களாக இருந்தாலும் சரி, அந்த அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வாழ்வாதாரத்தை கால்நடையில் தான் பூர்த்தி செஞ்சுது அன்னைக்கு. அதுக்கப்புறம் மீன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து கால்நடை பராமரிப்பு துறை இருக்குது. அதுல இருந்து வர பாலுக்கு ஒரு துறை இருக்குது, பால்வளத்துறை. அனைத்து ராதாகிருஷ்ணன் இருக்காரு, மனோ தங்கராஜ் இருக்காரு. இவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அந்த 2024-25 பால்வளை அந்த கால்நடை பராமரிப்பு துறை மானிய கோரிக்கைகள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, முதல் குறிக்கோள் ஒன்று வைக்கிறாங்க. என்ன குறிக்கோள் வைக்கிறாங்கன்னா, அந்தந்த கிராம பகுதிகளில் இருக்கிற கால்நடைகளை பாதுகாத்து அதனுடைய எண்ணிக்கை கூட்டுவது முதல் கோரிக்கை, குறிக்கோள், அவனுடைய எய்ம், மோட்டோ.
ஏங்க சட்டமன்றத்துல பதிவு செய்யப்பட்ட அந்த வார்த்தைகள் அது. அப்போ அங்க என்னதுன்னா 2013 கால்நடைகள் 90 லட்சம் பசுமாடுகள் சொல்றேன். 2024 அதே 90 லட்சம் தான். அப்போ அவரோட குறிக்கோள் ஏறி இருக்க இறங்கி இருக்கா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நிலப்பரப்பு சுருங்குது, மேய்ச்சலுக்கான நிலப்பரப்பு சுருங்குது, கால்னுடைய அந்த விருத்தி வந்து குறையாது, இனப்பெருக்கம் குறையுது. இனப்பெருக்கம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிலப்பரப்பு ஹெவியா இருக்கணும். புரியுதுங்களா? இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா பால் வந்து நீங்க கர்நாடகத்தில் நந்தினி அப்படின்ற ஒரு பிரைவேட் நிறுவனம் கொடுக்குது தமிழகத்துக்கு. ஆந்திராவில் வந்து உங்களுக்கு வந்து ஹெரிட்டேஜும் திருமலா பாலும் வருது. குஜராத்ல இருந்து அமுல் நிறுவனம் பால் இறக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 டன் வந்து நெய் செலவாகுது சென்னைக்கு, 100 டன் வெண்ணெய் செலவாகுது, 30 லட்சம் லிட்டர் பால் செலவாகுது. எல்லாம் சாப்பிடுவேன், ஆனா நான் ஆடு மாடு வளர்க்க மாட்டேன்னா இது எந்த விதமான செய்கை? அதான் என்ன சொல்றான், ஆடு மாடுகளோட குரலாக எங்களுக்கான மேய்ச்சல் நிலப்பரப்பாக மலைகளிலே ஆடு மாடுகள் மேய்ந்தால் மலைகளும் காடுகளும் அழிந்துவிடும் என்று தமிழக அரசு அதை தடுக்கிறது, வனத்துறை தடுக்கிறது. அப்போ அந்த ஆடு மாடுகளினுடைய குரலாக தலைவர் திரு சீமான் அவர்கள் ஒரு மாநாட்டை போட்டு இந்த அடிப்படை மக்களுடைய பூர்வீக சுயசார்பு உள்ள அந்த பொருளாதாரத்தை, கிராமப்புற பொருளாதாரம் 12,525 கிராமப்புறங்கள் இருக்கு, அதிகாரப்பூர்வ கிராமப்புறங்கள். அந்த இடங்கள்ல இந்த வேலை வாய்ப்புகள்ல சரியான முறையில அந்த மாடுகளை விருத்தி செய்து அடிப்படை தேவையான பால்களை அந்தந்த இடங்களை உற்பத்தி செய்து சொசைட்டி கொடுத்து அந்த நகர்ப்புறங்கள் வரணும். இது ஒரு சைக்கிளிக். இந்த வேலையில நிலப்பரப்பு, மேய்ச்சல் நிலப்பரப்பு இல்லாமல் எப்படி செய்வீங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையாக தான் மாநாடு போடுறாங்க. அந்த மாநாடு கால்நடைகளுடைய பொருளாக ஒழிக்கும். அதுபோல கல் இருக்குது என்பது வந்து அது ஒரு போதைப் பொருள் இல்லை. கல் என்ற சொல்லு தான் கழிப்பு என்ற சொல்லு இருக்குது. இது வந்து வெண்ணிக்குவைய தேரல், பாவைக்கொட்டில் என்று போன்ற ஆகப்பெரும் சங்ககால புலவர்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டுல பாடியிருக்காங்க. தன்னுடைய கணவனுடைய இருந்த பரந்தமை உறவை பற்றி பேசியிருக்கிறாங்க. இதை நம்ம பாடல் போட்ட ரொம்ப நேரம் ஆயிட்டு. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, கல் என்பது ஆகப்பெரும் போதைப் பொருள் இல்லை, போதை தரும், கழிப்பு தரும். கழிப்பு வேற, போதை என்பது வேற. ஒரு குண்டம் கல் குடிக்கிறதுக்கும் ஒரு குண்டம் பிராந்தி குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு போதைகள் இல்லை. இங்க வந்து அதிகபட்சமான போதைகள் பெத்த பட்டமேன் பல்வேறு விதமான போதைப் பொருள் இருக்கு. இது சர்வசாதாரணமாக புழங்குகிறது தமிழகத்துல. சமீபத்தில் கூட ஸ்ரீகாந்த் என்ற ஒரு நடிகர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, பிற மாநிலங்களில் கல் இருப்பதற்கு அதிகாரப்பூர்வ சட்டம் இடம் கொடுக்கும் பட்சத்துல தமிழகத்துல என்ன உங்களுக்கு பிரச்சனை? புரியுதுங்களா? குஜராத் வந்து அங்க வந்து உங்களுக்கு மது விலக்கு இருக்கிறது. ஆனால் பால்வள பொருளுடைய சந்தையை வந்து 95% குஜராத் அரசு கையில் வச்சிருக்கிறது. 60,000 கோடி வருஷத்துக்கு அந்த பால் வளத்தினூடாக அது இருக்கிறது. இங்க குடிக்கிற சாராயத்தை மக்களுக்கு ஊத்தி கொடுத்து ஒரு 5,000 கோடிக்கான பொருளாதார சந்தை இருக்கிறது. ஆனா பால் வந்து பிரைவேட்ல இருக்கு. புரியுதுங்களா? இதை நேர் எதிராக இருக்கு. வீட்டுக்கு வந்து கொடுக்குற பால் பிரைவேட்டு, வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் போய் எவனாவது குடிக்க போறான்னா அது கவர்மெண்ட், அது அரசு எடுத்து நடத்துது. இந்த முரணை எதிர்க்கணுன்றதுனால தான் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உயிர் கொடுத்திருக்கிற திரு சீமான் அவர்கள் இந்த வேலை செய்யறார். தமிழ்நாட்டில் நம்ம வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் லிட்டர் பால் வந்து ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகுது. அதை நம்ம அரசு கொள்முதல் பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ணுது பல கேட்டகரிஸில். அதே மாதிரி நம்ம வந்து பால்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த வெண்ணெயாகவும் விற்கிறோம், அதே மாதிரி நெய்யாகவும் விற்கிறோம். நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் தான் இன்றைக்கி பல்வேறு நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேர் ஆவின்னு போட்டிருக்கோம், பட் அவன் மார்க்கெட்டிங் வந்து அவனாக இருக்கான். ஏன்னா டைரெக்டாக நம்ம மார்க்கெட்டிங் பண்ணால் நம்ம ஆளுகளே நம்ம இது சரியில்லாத சரக்குன்னு கேட்குறான். ஆனால் நம்ம சரக்கையே எல்லாம் இப்போ எங்கள் வீட்டில் தொடர்ந்து வாங்குறது ஆவின் தான் வருது. ஆனால் அது வெளியில் இன்னொரு கம்பெனிக்காரன் போட்டு அனுப்புகிறான், ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் போட்டு அனுப்புகிறான். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு சொன்னால் மக்கள்கிட்ட வந்து இன்னும் அந்த அரசு செய்யக்கூடிய பொருள் தரமாக இருக்குங்கிற அந்த எண்ணம் இல்லை. இப்போ தீபாவளின்னு வந்தால் தீபாவளிக்கு நம்ம ஸ்வீட்ஸ் தயார் பண்ணி நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஆனால் இதே போய் அவன் வந்து மாவை கலந்து வெறும் ஜீனியை கலந்து தயார் பண்ணி கொடுக்குறான். அதைத்தான் போய் மக்கள் வாங்குறான், இதை வாங்க மறுக்கிறான். இதுதான் நம்ம மக்கள்கிட்ட உள்ள ஒரு மனநிலை. அரசுனா நல்லா இருக்காது, தனியார்னா தான் நல்லா இல்லைங்க. அது பால் பொருள்னாலே அரசும் கலப்படத்தில் இருக்கிறது என்பதை வந்து 11/12/2019 அன்று நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல டிஆர் பால் அன்னைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர், பால்வளத்துறை மந்திரி, அதாவது சுகாதாரத்துறை மந்திரி கேட்கிறார், அஸ்வினி குமார் சௌமு வேல் பேர் அவர்கிட்ட கேட்கிறார், தமிழகத்துல விநியோகிக்கிற பால் நச்சுத்தன்மை அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆம், நச்சுத்தன்மை அதிகமா இருக்கு. தேதியோட பார்லமெண்ட் குறிப்போட சொல்றேன். ஆம், தமிழ்நாட்டில் வைக்கிற பால் நச்சுத்தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அன்றைக்கு இருந்த ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சர், ஆம் நிச்சயமாக நச்சுத்தன்மை இருக்கிறது, அதை குறைப்பதற்கு நடவடிக்கை மத்திய அரசு செய்யணும்னு சொல்லி கை காமிச்சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, பால் கெடாமல் இருப்பதற்கான ஒரு சில நொதிகளை உள்ள போடுறாங்க. அது குழந்தைகள் உண்பதற்கான தரமற்ற பொருளாக தான் இருக்குது.
ஆக நாங்க என்ன சொல்ல வரணும், நாம் தமிழ் கட்சி அந்தந்த இடங்கள் பால் வந்து அபிவிருத்தமா இருக்கும் பட்சத்துல, கால்நடைகள் அபிவிருத்தமா இருக்கும் பட்சத்துல பால்களுக்கு நம்ம அந்த கெமிக்கல் போட வேண்டிய அவசியமே கிடையாது. பால் ஏன் கெமிக்கல் போட வேண்டியதுன்னா 5 நாள் 4 நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ பாலினுடைய தேவை அதிகமா இருக்கிறதுனா பிற மாநிலம் இருந்து இறக்குறோம். பிற மாநிலத்துக்கார நம்ம மாநிலத்தோட அக்கறை இருக்குமா? இருக்காது. மேகதாதுவில் குறுக்கே, அதாவது காவிரி குறுக்கே அணை கட்டப்படும் மேகதாது என்ற இடத்துல, ராம்நகர்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டி.கே. சிவகுமார் நீர்வளத்துறை மந்திரி கர்நாடகா சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு பேப்பர்ல பாருங்க. அப்போ இங்க பாருங்க, குறுக்கிடுறதுக்கு மன்னிங்க. அவன் சொன்னா போதுமா? அந்த ஆளு எப்ப பார்த்தாலும் நான் கட்டுவேன், ஜல்லி அடிச்சான், கம்பி இறக்கணும், எல்லாம் தான் பண்ணுனான். நம்ம என்ன சொல்லியிருக்கான் பார்லிமெண்ட்லயே, அந்த அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? தமிழ்நாடு அரசு வந்து ஒப்புதல் தராம அங்க டேம் கட்ட இயலாது, கட்ட முடியாது, நாங்க ஒப்புதல் தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? 1000 கோடி நிதி ஒதுக்கியாச்சு. நீ வேற நிதி ஆமா, கர்நாடக அரசு ஒதுக்கிடுச்சு. கர்நாடக அரசு புடுங்குறான், 1000 புடுங்கலாம். இந்த பாருங்க, அவன் நிதி ஒதுக்கலாம், அவன் எல்லாமே செய்வான், ஆனா டேம் கட்ட இயலாது. இது சேலஞ்சு, அவ்வளவுதான். எங்க அரசு அங்க டேம் கட்ட கூடாது. அடிப்படை வேலையில செய்வதற்கான பூர்வாங்க பணி நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து அலுவலகம் போட்டாச்சு. இங்க பாருங்க, அதெல்லாம் நடக்காது, நடக்க விட மாட்டோம். அவங்க என்ன வேணாலும் பண்ணா அங்க டேம் கட்ட இயலாது. இது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா பார்லிமெண்ட் இதுல செஷன்ஸ்ல அவர் நீர்வளத்துறை அமைச்சர் பேசுனது, நம்ம ஆளுகள் கேள்வி வச்சது எல்லாமே வெட்ட வெளிச்சமா எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு, எல்லா ஊடகங்கள்லயும் வந்திருக்கு. திரும்ப திரும்ப அவன் சொல்லுவான், சார் அவன் வயிற்று வலி வலிக்கிறவன் எனக்கு வயிற்று வலிக்குது தான் சொல்லுவான். இன்னைக்கு நமக்கு பெரியார் டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணீரையே எவ்வளவு அதிகமான விளைநிலங்களை நம்ம இன்னைக்கு கர்நாடகால ஏற்பாடு பண்ணிட்டான். என்ன பண்ணுவீங்க? நமக்கு 620 டிஎம்சி தண்ணீர் தான் ஆண்டுக்கு சப்ளை பண்ணணும், அது மட்டும்தான் தர்றான். பார்ப்போம், காலங்கள் பதில் சொல்லும். சரியா? அதனால எங்க அரசு தமிழ்நாடுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் அரசு. உங்களை போன்ற எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசக்கூடிய அரசு அமையாது. வரக்கூடிய 26 அரசும் நல்லதையே செய்யும், நல்லதே நடக்கும்.